வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நம்ம இன்று காணவிருக்கும் பதிவு அகத்தியர் அருளியுள்ள நாகம் தீண்டிவிட்டால், அதாவது நாகப்பாம்பு நம்மை தீண்டி அந்த விஷமானது தலைக்கேறிவிட்டால் அந்த விஷத்திலிருந்து அவரை இறக்குவதற்கு, அவரை எவ்வகையிலாவது காப்பாற்றுவதற்குண்டான மந்திர பிரயோகத்தை அருளியிருக்கிறார். அந்த மந்திர பிரயோகத்தை எவ்வாறு நாம் செய்வது, அதற்குண்டான முறைகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். நாகப்பாம்பு என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பினுடைய விஷத்தை இறக்கக்கூடிய முறை, அதாவது எப்பேற்பட்ட பாம்புகளாக இருந்தாலும், அதாவது பாம்புகள் நிறைய வகைகள் உள்ளன. அதிலும் குறிப்பாக விஷமுள்ள பாம்புகள் ஒரு 5-6 இந்தியாவில் இருக்கிறது. குறிப்பாக நல்ல பாம்பு, நாகப்பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், கருநாகம், ராஜநாகம் போன்ற இவைகளெல்லாம் கடினமான விஷத்தன்மை கூடியது. ஆகவே இந்த நாகப்பாம்பு கடித்துவிட்டால் அந்த நாகப்பாம்பினுடைய விஷத்தை எவ்வாறு இறக்குவது, அதற்குண்டான மந்திர பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நிறைய பேர் நாம் பாம்பு கடியால் விஷம் தீண்டப்பட்டு இறந்து விடுகிறார்கள், அவர்களுக்கு போதிய மருத்துவ உதவி இல்லாத காரணத்தினால். ஆனால் என்னதான் நாம் மந்திரம் கற்றிருந்தாலும், சித்த மருத்துவ முறைப்படி அவர்களுக்கு நாம் அந்த மருத்துவத்தை கொடுத்து அவர்களின் உயிரை காப்பாற்ற நினைத்தாலும், இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கும் சட்டதிட்டங்களுக்கும் உட்பட்டு நம்மால் இவ்வகையான செயல்களை நிச்சயம் செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவேளை அவருக்கு ஏற்கனவே விஷம் அதிகம் தலைக்கேறி இறக்கும் தருவாயில் வந்து நாம் அவருக்கு இப்படி சிகிச்சை அளிக்கும் பொழுது அவர் இறந்துவிட்டால் அதற்கு காரணமாக நம்மை தான் குற்றம் சாட்டுவார்கள். ஆகவே நாம் கொடுத்த மந்திரத்தாலோ அந்த மருந்தாலோ அவர் இறந்து விட்டார் என்று நம் மீது பழி சுமத்துவார்கள். ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சித்த மருத்துவர்கள் அந்த மருந்தினால் செய்தாலும் சரி, அவர்களுடைய மாந்திரிக சக்தியால் செய்தாலும் சரி, எப்படி நீங்கள் முயற்சி செய்து அந்த மனிதனை காப்பாற்ற நினைத்தாலும் இப்பொழுது இருக்க சட்ட திட்டங்களுக்கு இவைகளெல்லாம் செல்லுபடியாகாது. நம்மை குற்றம் சொல்வதற்கு நம்மை சார்ந்தவர்களே, நம்மிடம் இருப்பவர்களே அதை நம்புவதற்கும் முற்பட மாட்டார்கள். ஆகவே இவைகளெல்லாம் ஒரு தகவலாக நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதாவது வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எப்பொழுதாவது தேவைப்பட்டால் இந்த விஷயங்களை நீங்கள் செய்து முயற்சித்து பாருங்கள். ஏனெனில் இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் அந்த அளவிற்கு, என்னதான் நல்லது செய்வதற்காக நீங்கள் பிறருக்கு செய்ய போனாலும் அது நமக்கு தீங்காகத்தான் வரும். அதுவும் இப்படிப்பட்ட விஷயங்களில் அவர்கள் பிழைத்து கொண்டால் ஆகா ஓகோ என்று உங்களை கொண்டாடுவார்கள். ஒருவேளை அவர்களுக்கு அந்த விஷம் தீண்டி இறந்து விட்டால் உங்களை பழி சுமத்தி அதன்பால் நீங்கள் தான் கஷ்டப்படுவீர்கள். ஆகவே இவைகளெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, எல்லோரும் பயன்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது அலோபதி மருத்துவம் எல்லாவற்றையும் விழுங்கி அதுதான் இப்பொழுது கிங் கோப்ராவாக, ராஜ நாகமாக இருக்கிறது. மற்ற எந்த மருத்துவ முறைகளும் நம்முடைய சித்த மருத்துவ முறைகள் அனைத்தையும் தன்னுள் விழுங்கி கொண்டது. ஆகவே முடிந்தவர்கள் நமக்கு எவ்விதத்திலாவது எவ்வித துன்பங்களாவது ஏற்படும் போது தனக்குத்தானே சரி செய்து கொள்வதற்காகத்தான் இப்போது இருக்கக்கூடிய சித்த மருந்துகள் பயன்படுகிறது. ஆகவே அகத்தியர் கூறிய இந்த முறையை நீங்கள் முயற்சித்து பாருங்கள், தவறில்லை. ஆனால் வேறு யாருக்கும் நீங்களாக சென்று செய்யாதீர்கள். அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கு அது பல வினைகளை தேடித்தரும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே இதை தகவலாக தெரிந்து சித்தியை செய்து வைத்துக் கொள்வதால் எவ்வித தவறும் இல்லை. ஆகவே இதற்குண்டான பாடலை முதலில் பார்ப்போம். சித்தியுள்ள நாகமதின் வித்தையப்பா, தெளிந்து கொண்டு மனதுறுதி யாகப்பாரு, கொல்லென்ற கூத்துவனார் லாபியினாலே கொடுமையென்ற விஷமேறி தலைமேற்கொண்டாம், சொல்லென்ற சொல்லதினால் மைந்தா மைந்தா சுகமாக தீருதற்கு மந்திரங்கேள், வில்லென்ற விசை போலே விஷயத்திற்பாய் விஷயாக அங்கிலி சிங் நசி நசி என்னே எண்ணியுரு 60 விஷந்தான் தீரும், என் மகனே உறுதி கொண்டு இருந்து பாரு,
புத்தியுடன் 1008 செய்தால் ஆதிதொடு தந்த மந்திரம் சித்தியாமே. அதாவது இப்படி அந்த விஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை 60 உரு ஏற்றினாலே அந்த விஷமெல்லாம் இறங்கிவிடும் என்கிறார். ஆனால் இப்படி இந்த 60 உரு என்பது அதற்கு முன்பாகவே நம் அந்த மந்திரத்தை, அதாவது மந்திரமான அங் கிளி சிங் நசி நசி, அங் கிளி சிங் நசி நசி என்ற இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து ஒரு 1008 உரு ஏற்றி சித்தி செய்து கொள்ள வேண்டும் என்று அகத்தியர் கூறுகிறார். பிறகு பிரயோகப்படுத்தும் பொழுது அங்கிளி சிங் நசி நசி என்று 60 உரு கொடுத்தால் அந்த விஷத்தினால், நாகப்பாம்பின் விஷத்தினால் விஷபாதிக்கப்பட்டவர் அந்த விஷத்திலிருந்து மீண்டு வருவார், உயிர் அவர் விட்டு விலகாது காப்பாற்றப்படலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட விஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லக்கூடிய முதலில் அந்த மனிதனுடைய நிலையை பாருங்கள். அவன் எந்த அளவுக்கு விஷத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு இருக்கக்கூடிய நேரம் இடைவேளை எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு நேரத்தில் அவனை காப்பாற்ற முடியும் என்பதை அவனுடைய நாடியை பார்த்து பிடித்து அதை தெரிந்து கொண்டு முதலில் அவனுக்கு மருந்தை கொடுக்க வேண்டும். அதாவது நாகத்தினுடைய விஷத்தை முறிப்பதற்குண்டான மருந்துகளை முதலில் கொடுத்து, பிறகு நம்முடைய ஆத்ம சக்தி, நம்முடைய தெய்வ பலத்தால் அந்த மந்திரத்தை கூறி அவனை உயிர்ப்பிக்க செய்ய முயற்சிக்க வேண்டும். ஆகவே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், எந்த ஒரு விஷம் தீண்டப்பட்டு வந்திருந்தாலும் அந்த விஷத்தின் தன்மை அறிந்து அதற்குண்டான மருந்தை முதலில் கொடுத்து, பிறகு நீங்கள் மந்திர சித்தி மூலம் அவனை குணப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். இப்படி செய்தீர்களானால் உங்களுக்கும் நன்மை பயக்கும், உங்களையும் யாரும் குறை சொல்வதற்கு நேரிடாது. ஆகவே வெறும் மந்திரம் மட்டும் நான் கூறி அவனை காப்பாற்றி விடுகிறேன் என்று மூடத்தனமான விஷயங்களில் நீங்கள் செயல்படாதீர்கள். ஆகவே என்னதான் நாம் அதீத பக்தியோடு அதீத சிந்தனையோடு செய்தாலும் அவனுடைய கர்மா, அவனுடைய கெட்ட நேரம் நம்மையும் ஒரு சில நேரங்களில் பாதிக்க வைத்திரும். ஆகவே அவனுடைய நிலை அறிந்து பிறகு மருந்தாலும் மந்திரத்தாலும் இதை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்பொழுதுதான் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவான். ஆகவே இதை செய்த பிறகு கூட நீங்கள் அருகிலுள்ள அலோபதி மருத்துவமனைக்கு சென்று தகுந்த அந்த விஷமுறிவுக்குண்டான மருந்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இவ்வாறு செய்து நீங்கள் இதை பிரயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.